இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 12:1-11. பாஸ்கா விழாவிற்கு 6 நாட்கள் இருந்தன. இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். மார்த்தா மரியா வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் நிறைய பேர் அவரை காண வந்தார்கள். இயேசுவை காண மட்டுமல்ல, இயேசுவினுடைய வார்த்தையினால் இறந்து போயிருந்த லாசர் உயிரோடு வெளிவந்தாரே, அவரையும் காண நிறைய பேர் வந்திருந்தார்கள். அப்பொழுது மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர், மிக அற்புதமான பங்கை தெரிந்து கொண்டார். என்ன பங்கு? தன்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவினுடைய பாதத்திலே இறக்கி வைத்து தன்னுடைய கண்ணீரால் அவருடைய நொறுங்கிய உள்ளத்தை வெளிப்படுத்தி இயேசுவினுடைய அன்பை பெற்று கொண்டார். இந்த தைலத்தை குறித்து யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை குறித்து யூதாஸ் இஸ்காரியோத்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாயிருந்ததால் தான் இப்படி கேட்டான். அன்பானவர்களே, 2 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நாம் கண்ணீர் விட்டு அழுது நம்முடைய பாவங்களுக்காக வருந்தினால் நாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோம், வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறோம். மாறாக நம்முடைய வெறும் சடங்குகளால் மட்டும் திரியாத்திரை, ஜெபமாலை அணிந்து கொள்வது, காவி உடுத்தி கொள்வது போன்ற சடங்குகளால் மட்டும் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று எண்ணி, அல்லது பெரும் அளவிற்கு உண்டியல் போடுவதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எண்ணி செயல்பட்டால் நம்முடைய சடங்குகள் அத்தனையும் வெற்று சடங்குகளாக மாறிவிடும். அதில் எந்த ஆற்றலும் இருக்காது. இரண்டாவது, பணத்தை கையாளுவதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6:24 மத்தேயுவிலே வாசிக்கிறோம், கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. செல்வம் நம்மிடம் இருக்கிறதா? அதை கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்பட நாம் முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் நாம் திருடர்கள். கடவுளுடைய விருப்பத்தின்படி அதை பகிரவும் அதை பயன்படுத்தவும் நாம் முன்வராவிட்டால் நாம் திருடர்கள் ஆகிவிடுவோம். நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய பக்தி முயற்சிகளை கொடுத்திருக்கிறீர். அவைகளை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர். வெறும் பக்தி முயற்சிகள் மட்டும் எங்களிடம் இருந்தால், எங்கள் பாவங்களுக்கு வருந்தி அழுது கண்ணீர் சிந்தி உள்ளம் நொறுங்குண்டவர்களாக உமக்கு எங்களை பலியாக காணிக்க ஆக்காவிட்டால் எங்களுடைய வாழ்வு வீணாகி போய்விடும். பணத்தை செலவிடுவதை குறித்து உம்முடைய திட்டத்தின்படி செலவிடவும் பயன்படவும் நாங்கள் முன்வராவிட்டால் நாங்கள் திருடர்களாகி விடுவோம் என்ற மிக சீரிய சிந்தனைகளை எங்கள் உள்ளத்தில் ஏந்தி உம்மை நோக்கி நாங்கள் பயணிக்க அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.